ராஜஸ்தான் ராயல்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஹெட் கோச் ராகுல் டிராவிட் அந்த அணியிலிருந்து வெளியேறிவிட்டார். ஆமாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்சிஸுக்கு டாடா சொல்லிட்டாரு. கடந்த சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஹெட் கோச்சாக இருந்த ராகுல் டிராவிட் அவரே சொந்தமாக ஒரு முடிவெடுத்து இனி ராஜஸ்தான் ராயல்ஸுடன் தொடர்ந்து பயணிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹெட் கோச் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். கடந்த சீசனில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவில்லை. அதிலும் இந்த சமயத்தில் ராகுல் டிராவிட் பிரான்சைஸை விட்டு விலகுவது பல கேள்விகளை எழுப்புகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ராகுல் டிராவிட் பற்றி குறிப்பிட்டு ஒரு போஸ்டும் போட்டிருக்கிறார்கள். அதுல ராகுல் டிராவிட்டுக்கு வேறு ஒரு பெரிய பதவி ஆஃபர் செய்யப்பட்டதாகவும் பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பிரான்சைஸுடன் தொடர்ந்து இருக்க விருப்பமில்லை என்று அவரே முடிவெடுத்துள்ளார். அதாவது ஏதோ தப்பு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் சரியாக இல்லை. ஏனென்றால் ராகுல் டிராவிட் போன்ற ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் கடந்த சீசனில் அவர் காலை ஒரு பிரச்சனை இருந்தது. வீல் சேரில் உட்கார்ந்து தான் ஐபிஎல் முழுவதையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்சைஸோடன் மைதானத்தில் இருந்தாரு. யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தும் திடீரென்று அந்த அணியை விட்டு ஏன் விலகுகிறாரு? இது ஒரு பெரிய கேள்வி. இதன் பின்னால் சஞ்சு சாம்சன் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறீங்களா? ஏனென்றால் சஞ்சு சாம்சனும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு விலக விரும்புகிறார் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. காரணம், மேனேஜ்மெண்ட் எடுத்த பல முடிவுகள் அவருக்கு பிடிக்கவில்லை. கடந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்பு ஜாஸ் பட்லரை போக விட்டது மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு. அது சஞ்சுவுக்கு பிடிக்கவில்லை. இது போல நிறைய முடிவுகள் மேனேஜ்மெண்ட் எடுத்துள்ளது. ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு அது பிடிக்கவில்லை. இதன் விளைவாகத்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. 14 போட்டிகளில் வெறும் 4 போட்டிகள் மட்டுமே ஜெயித்தது. பாயிண்ட்ஸ் டேபிளிலும் 9வது இடத்துல இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில எல்லாம் சரியாக இல்லை என்று காட்டுகிறது. இந்த செய்தி குறித்த விஷயங்களை நான் இப்போது சொல்கிறேன். அதற்கு பிறகு ராகுல் டிராவிட் ஏன் இந்த பிரான்சைஸை விட்டு விலகினார் என்பதையும் பேசுவோம். ஆர் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து டிராவிட் விலகிவிட்டார். சஞ்சுவும் இந்த பிரான்சைஸை விட்டு விலகப் போகிறார் என்ற செய்தி வெளியான நேரத்தில் இந்த விலகல் நடந்திருக்கிறது. சஞ்சும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு விலக விரும்புகிறார் என்று சில தகவல்கள் சொல்கின்றன. மேனேஜ்மெண்ட் எடுத்த பல முடிவுகள் சஞ்சுவுக்கு பிடிக்கவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் 2011 ஐபிஎல் சீசனில் முதலாக ஒரு வீரராக டிராவிட் இணைந்தார். 3 வருடங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் வீரராக விளையாடினார். பிறகு 2014-15 ராஜஸ்தான் அணியின் கோச்சிங் ஸ்டாஃபில் இருந்தார். அதாவது ராகுல் டிராவிட்டுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் ஒரு நீண்ட பந்தம் இருக்கிறது. அதன் பிறகு 10 வருடங்கள் கழித்து ஐபிஎல் 2025 ஹெட் கோச்சாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் மீண்டும் இணைந்தார். ஆனால் 2025 ஐபிஎல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோசமாக விளையாடியது. 14 போட்டிகளில் வெறும் 4 போட்டிகள் மட்டுமே ஜெயித்தது. பாயிண்ட்ஸ் டேபிளில் அணி 9வது இடத்திலே முடித்தது. அதுக்கு பிறகு சில சேஞ்சஸ் செய்ய வேண்டும். இப்படி இருந்தால் அணி சிறப்பாக இருக்காது என்று முடிவெடுக்கப்பட்டது. அடுத்த ஐபிஎல் சீசனுக்கு முன்பு சில பெரிய டிசிஷன்ஸ் ராகுல் டிராவிட், மேனேஜ்மெண்ட் மற்றும் சஞ்சுவுடன் சேர்ந்து எடுப்பார் என்று சொல்லப்பட்டது. பரல் சில நாட்களுக்கு முன்புதான் சஞ்சு இந்த அணியை விட்டு விலக விரும்புகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதோடு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சில பிரான்சைஸோடன் நீங்கள் சஞ்சுவை எடுத்துக்கொண்டு இந்த வீரர்களை எங்களுக்கு தாருங்கள் என்று பேசியிருக்கிறார்கள். சிஎஸ்கே அணியுடனும் ட்ரேடிங் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அது நடந்திருக்கவில்லை என்றாலும் முயற்சிக்கப்பட்டது. அதாவது சஞ்சு வெளியேற விரும்புகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சஞ்சுவை போகவிட விரும்புகிறது என்பதும் உறுதியாகிவிட்டது. ஒரு ஹெட் கோச்சாக உங்கள் அணியின் கேப்டன் உங்க பக்கம் இல்லை. உங்களுக்கு பிடித்தமான அணியும் உங்களுடன் இல்லை. அப்படின்றால் ஆணியில எல்லாம் சரியாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால தான் ராகுல் டிராவிட் இந்த குழப்பத்தில் சிக்க வேண்டாம், ஹெட் கோச் பதவியிலிருந்து விலகி விடுவோம், வேறு அணியில் இணைவோம் அல்லது வீட்டிலேயே நிம்மதியாக ஓய்வெடுப்போம் என்று முடிவெடுத்திருக்கலாம். இதுதான் எனக்கு புரிகிற ஒரு முக்கிய ரீசன். சரி, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஏன் ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு விலகி இருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? கமெண்டில சொல்லுங்கள்.